வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு காமன் ஜென்ரலான ஒரு விஷயம் தான் பேச போகிறோம். என்னன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நம்ம எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளோட உடம்புல ஏற்படுற அந்த மாற்றங்களை நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட முக்கியமான விஷயம். நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இழுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்மளோட உடம்புல கவனிக்க தொடங்குறோம். ஆனால் அப்படி கவனிக்கும் போது அது ரொம்பவே லாஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்போ நம்மளால ரொம்ப மேனேஜ் தான் பண்ண முடியுதே தவிர ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே முடியல. ஏன்னா நம்மளோட பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம கன்சல்டேஷன் எடுக்கும்போது அப்புறம் அவங்க சொல்கிற விஷயம், ஏன் இதை சரி பண்ண முடியாதா, ஏன் இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது, ஆனால் மேனேஜ் பண்ணலாம். பட் அதற்கு பதிலாக நம்ம உடம்புல இந்த மாற்றங்கள் வர்றதை உடனடியாக கவனிக்கணும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக உங்களுக்கு தோன்ற ஒரு 5 மாற்றங்கள், நீங்கள் எப்போல்லாம் இந்த விஷயங்களை உணர தோன்றீங்களோ அப்போலேருந்தே நீங்கள் உங்கள் விஷயங்களை கவனிக்கணும், உங்கள் உடம்பை கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயங்கள் என்னென்னு நான் முதல் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இந்த விஷயங்கள் மேற்கூற நான் சொல்ல போகிற அந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் உடம்புல நோட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக என்னென்ன தற்காப்பு விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்து ஓவராலாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, ஒரு சின்ன ஒரே ஒரு முத்ராவும் அக்குபஞ்சர் புள்ளிகளுமே இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பித்த உடனே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மென்மேலும் ரொம்ப அந்த விஷயங்கள் ரொம்ப மோசமாக போகாமல் உங்களால் தடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் அந்தந்த ஏஜ்க்குரிய சில மாற்றங்கள் நம்ம அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் இப்போ ஏஜுக்கெல்லாம் முன்னாடியே, அதாவது 60 தான் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது இப்போல்லாம் 50 வருது. 50 வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 40 வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தோன்னா எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு உங்களால் அந்த பிரச்சனைகளை நல்லா தள்ளி போட முடியும். அப்போ அதுக்கு அடுத்து தான் அந்த பிரச்சனைகள் லைட்டாக கூட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது ஒரு ப்ரிவென்ஷன் வீடியோ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறையா பேர் ஒரு விஷயத்தை ரொம்பவே நம்மக்கிட்ட அனுபவிக்கிற ஒரு விஷயம் பல் கூச்சம். ஸோ கூடிய மட்டும் ஒரு 40 வயசுலேருந்து நிறையா பேருக்கு பல் கூச்சம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் இது சின்ன பிள்ளைங்க சொன்னாங்கன்னா சாக்லேட் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிச்சிருவோம். ஆனால் கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கிட்ட வரும்போது நிறையா பேருக்கு இந்த பல் கூச்சம் இருக்குது. ஸோ இந்த பல் கூச்சம் அப்படிங்கிறது எங்களோட அக்குபஞ்சரோட அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ உங்கள் உடம்புல ரொம்ப அமிலத்தன்மை அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதனோட வெளிப்பாடு உங்கள் பல்ல கூச்சமாக வெளிப்படும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு டெஸ்ட் எடுக்காமலுமே கால்சியம் பற்றாக்குறையுமே உங்களோட பல் கூச்சத்தினால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி அது ஏன் உங்கள் உடம்பு அமிலத்தன்மையும் இதோட லிங்க் ஆகுது அப்படின்னா, உங்கள் உடம்புல ரொம்ப அமிலத்தன்மை ஆச்சு, பிஹெச் பேலன்ஸ் மாறுதுனாலும் நம்மளோட உடம்புலேருந்து ஒன்று கால்சியம் வெளியேறது அதிகமாகுது, இல்லை கால்சியம் அப்சர்ப்ஷனும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ ஏர்லியராக உங்களோட உடம்புல நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஸோ தீர்வுகளை நான் மொத்தமாக சொல்கிறேன். 2வது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட மருத்துவர்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிருப்பீங்க, அப்போது ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஃபேட்டி லிவர் ஸ்டார்ட் ஆகுது, இப்போது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி நம்ம அடுத்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம், நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம். இல்லை நம்மளுக்கு இன்னும் நிறைய மருத்துவர்கள் தெரிவாங்க, ஸோ இப்போ தான் எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுடைய கூற்று என்னவாக இருக்கும், இல்லை கூகுளில் பார்த்தாலுமே
அது என்ன சொல்லுவாங்க, அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா, ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தானே, உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டோன்ட் worry about that அப்படிங்கிறது சில மருத்துவர்களோட கூற்றாவும் இருக்கும். அதே சமயம் கூகுளில் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதும் அதுதான் இருக்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கிரேடை நம்ம எப்படி அடுத்தடுத்த கிரேடுக்கு கொண்டு போகாமல் தடுக்கணுங்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அதனால ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த மூணாவது, உங்களோட நிறைய பேர் இப்போ வயதானவர்கள் நான் பார்க்குறேன், அவங்களோட கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, பெருவிரல், அது வந்து அப்படி இந்த டைரக்ஷன் வந்து மாறுது. அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட் இப்படி வைக்கும்போது இப்படி இருக்க வேண்டிய விரல் வந்து இப்படியே வளைய ஆரம்பித்து இந்த எலும்பில் வந்து இன்ஃப்ளமேஷன், அது வந்து வீக்கங்கள் உண்டு பண்ணும். ஸோ இங்கே இந்த ஜாயிண்ட் எலும்பில் காலில் வீக்கம் வரும்போது உங்கள் விரல் இப்படி வளைய ஆரம்பிக்குது. ஆனால் அதை நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போகும்போது ரொம்ப ஏஜ் ஆகும்போது ஆள் பார்க்க நல்லா இருந்தால் கூட அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் அவங்க கால் விரல் மட்டும் இப்படி போகும்போது அவங்களுக்கு காலில் ஒரு கிரிப் கிடைக்கல. ஸோ அது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமே அது வர ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி வந்தாலுமே அதை கவனித்து அதுக்குரிய எக்ஸசைஸ் மூலமாக அதை கரெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வலியோடு அந்த விரல் இப்படி மாறுதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கவுட், அதாவது யூரிக் ஆசிடான பிரச்சனைகள் இருக்காங்கிறத செக் பண்ணி அதை தவிர்க்கிறதுக்குரிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். ஆனால் பெயின் அவ்வளோ இல்லை அப்படின்னா சின்னதாக வந்து ஒத்தடம் கொடுக்கறது மூலமாகவும் நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் நம்மளோட இந்த பகுதியை வந்து காலை நல்லா கரெக்டாக வச்சு நடக்கிறது மூலமாகவும் அதற்குரிய ஷூவை அணிகிறதுனாலையும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தீர்க்க முடியும். அதை விட்டுட்டு வயதாயிடுச்சு அதனால தான் விரல் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விடும்போது ஈவன் ஸ்லிப்பர் போடக்கூட அவங்களால முடியல, இந்த விரல் மேலே ஏறும்போது ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ முக்கியமாக உங்கள் கால் கட்டை விரல் அப்படி வந்து மாறுதா, அதர்வைஸ் சிலருக்கு கை விரல்களும் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதா, அப்போது அது இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணுதா, இல்லை கவுட் மாதிரியாக கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதான்னு பார்த்து ஆரம்பத்திலேயே அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, கால் நம்மளோட மூட்டுகளில் க்ரீச்னு சத்தம் வருது. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த ஒரு பபிள் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது ஒரு சின்னதாக சத்தம் வரும். ஆனால் அப்படி வந்தாலும் அதையும் உங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு அதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இப்படி வருது, ஸோ அங்கேயும் அகெயின் கால்சியம் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கா, நம்மளுக்கு ஏன் வந்து அந்த எலும்பு மஜ்ஜைகள் வந்து நல்லா இல்லையா, ஏன் அந்த மஜ்ஜைகள் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து அதுக்கும் நீங்கள் உடனடியாக ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் இன்னொன்று, அங்கே இருக்கிற அந்த மஜ்ஜைக்கும் நம்மளோட WBC அதாவது வெள்ளை அணுக்கள் உற்பத்திக்கும் வேற தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி அந்த நம்மளோட அதுதான் வந்து கொலாஜன். ஸோ கொலாஜன் வந்து அதுக்கு மேலே அந்த ஃப்ளூயிட் இல்லை. அப்போ அந்த கொலாஜன் இல்லை அப்படின்னா இதில் இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் சுருக்கங்களும் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. ஏன்னா கொலாஜன் ஒரு இடத்துல குறையுதுனாலே இதே பிரச்சனை எல்லா இடத்துலையுமே கொலாஜன் குறையும். ஸோ அந்த கொலாஜன் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்மளோட எல்லா உறுப்புகளையும் பிடித்து வச்சிருக்கிறது, அதை வந்து தளர விடாமல் இருக்கிறது. ஸோ அப்போது அதுக்கு ஒரு வெளிப்பாடாக கூட நீங்கள் அந்த மூட்டில் க்ரீச்னு சத்தம் வர ஆரம்பிக்கும் போது உடனடியாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஆகணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்மளோட போஸ்டர், அதாவது நம்ம நடக்கும் போதும் உட்காரும் போதும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கேனக்குள்ள பெயின் இருக்கும், சயாட்டிக்கா, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஷோல்டரில் பெயின் இருக்கும். ஏதோ ஒரு வலிகள்னால அவங்கள அறியாமையே அவங்களோட நடையும் அவங்களோட ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நிற்கிற அந்த போஸ்டரும் மாற ஆரம்பிக்குது. ஆனால் அதை நம்ம நோட் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் யாராவது பார்த்து சொல்லும் போது தான், ஏன் உனக்கு இந்த பக்கமாக நீ போகிற, ஏன் இந்த பக்கம் நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு அது தெரியுது. ஆனால் அதற்குள்ளேயே அப்படி நம்ம நடக்கிற போதோ உட்காரும் போதோ அடுத்த சைடு, அதாவது இப்படி இருக்குன்னு இங்கிட்ட போகிறதோ, இல்லை இப்படி குனிஞ்சு நடக்கும் போது நம்மளுக்கு முதுகில் அடுத்து பாரம் போகிறதோ, இல்லை ஒரு பக்கம் கால்லையோ மூட்டுலையோ வலி இருக்குது பாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நம்மளோட அடுத்த பக்கத்தோட மூட்டு அந்த பாதங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கமும் அந்த வலி வர ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளோட ஸ்பைனே வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருது. ஸோ நான் வந்து இங்கே ஒரு சார்ட் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா cervicalல இருந்து நம்மளோட சாக்ரம் வரைக்குமே
ஒவ்வொரு போன்ஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு உறுப்புகளோட கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணும்போதோ இல்லை நம்ம டைரக்ஷன் மாற்றும் போதோ உடம்பில் ஏற்படுற மற்ற மாற்றங்களை நீங்கள் அந்த சார்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஏதோ சப்போஸ் எனக்கு இங்கே பெயின் இருக்குதுன்னு நீங்கள் குனிய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மித்த எல்லா உறுப்புகளுமே இந்த ஸ்பைனோட கனெக்டாக இருக்கிறதுனாலையும் அண்டு நம்மளோட கால் பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சயாட்டிக்காலாம் ஆரம்பித்து காலில் எத்தனை விஷயங்கள் நரம்பில் இருந்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு விஷயங்களுமே அதனால் பாதிக்கப்படும். ஈவன் நான் மேலே சொன்னேன், இப்போ நீங்கள் இப்படி நடக்கும்போது கணுக்கால் இப்படி நீங்கள் இப்படி ஊன்றதுக்கு இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கலாம், அப்போ இங்கே இன்ஃப்ளமேஷன் வரும். அப்புறம் ரொம்ப பெயினாக இருக்குது இப்படி சாட்சி நடத்துனீங்க அப்படின்னா சைடில் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் அடுத்தடுத்த இடங்களில் இது ரொம்ப போக ஆரம்பிக்கும். ஒன்று. இன்னொன்று ஹேர் ஃபால். அடுத்து ஒரு பெரிய விஷயம் ஹேர் ஃபால். ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாலுமே அதை ஒரு காஸ்மெட்டிக்காக பார்க்காம ஏன் இவ்வளோ ஹேர் இருக்குது, அப்போ நம்ம ரத்தத்தோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆக்சுவலி 5 தான் சொன்னேன், பட் 6வது தான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா. ஏன்னா வயதான போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஹேர் ஃபால் இயற்கை, எனக்கு இனிமேல் முடி இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம போயிடுறோம். ஆனால் அப்படி இல்லை. ஸோ முடிங்கிறது எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லை. அப்போது அதனால உள்ளுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்னால இது வருதுங்கிறத கண்டுபிடிக்கலன்னா அந்த பிரச்சனைகள் அதிகரித்து உங்களோட வேறு இன்னர் ஆர்கன் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பயமுடுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த 6 விஷயங்களும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே, இதுக்கு ஏஜே இல்லை, பட் ஓரளவுக்கு மினிமம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 35 to 40 இந்த விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போலேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 35லலாம் கவனிச்சிங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நான் சொன்ன 6 பிரச்சனைகளை கவனித்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை தள்ளி போடலாம். பட் அதை விட்டுட்டு லேட்டாக போய் பார்க்கும்போது தான் பிரச்சனை. ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோஸ் கூட 60 வயதிற்கு மேலே 70 வயதிற்கு மேலே அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னோட எல்லா வீடியோஸுமே 35 or 40. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 45 to 50க்குள்ளே எந்த விஷயங்களையும் கரெக்ட் பண்ணால் மட்டுமே உங்களோட 75 வயது வரை உங்களால் நிம்மதியாக ஒரு மேனேஜ் பண்ணி போக முடியும். ஸோ வயதாக அதுதான் இல்லையா. ஸோ எதோட நம்ம வாழ பழகிக்கணும் அப்படின்னு தான் இப்போலாம் நிறைய மருத்துவர்கள் கூட பெயின் கில்லர்ஸ் கூட கொடுக்கறதில்ல. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணி இதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேலை பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அதை விட இந்த ப்ரிவென்ஷனை எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சில விஷயங்கள் ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ரத்தத்தோட தன்மையை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன 2 பிரச்சனைகள் எடுத்துக்கோங்க. ஒன்று ஃபேட்டி லிவர் மெயினாக, இன்னொன்று கவுட் சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குனாலும், அண்ட் ஹேர் ஃபால் இருக்குனாலும், பல் கூச்சம் இருக்குனாலும், நான் சொன்ன அந்த ரத்தத்தோட தன்மை மாறுறதுனால நம்ம உடம்புல நிறைய மினரல்ஸ் தாது உப்புக்கள் ஒன்று டெப்ளீட் ஆகுது, அதாவது வெளியேறுது, அப்படி இல்லைன்னா உறிஞ்சப்படுறது தவிர்க்கப்படுது. அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய பி வைட்டமின்ஸ் கூட வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால அவங்களுக்கு மெயினாக B12 டிஃபிஷியன்ட் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் ரத்தத்தோட தன்மை ஆல்கலைனாக கூடிய மட்டும் இருக்கணும். அதாவது ரொம்ப ஆல்கலைனாக போகக்கூடாது, நார்மல் pH வேல்யூக்கு கொண்டு வரணும். அதனால இந்த ரெமெடிஸ் எதையுமே தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ ஓகே, இங்கே உங்கள் ரத்தத்தோட தன்மையை மாற்றுறதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் உங்களுக்கு சேரும் அப்படின்னா ரெகுலராகவே இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் உங்களுக்கு இந்த நான் மேற்கூறின பிரச்சனைகள் தலை தூக்குற மாதிரி இருந்தால் சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தால் இன்றைக்கி நிறைய பேருக்கு சேர்றதில்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஒரு 500 ml தண்ணிக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டு குடிக்கலாம். இல்லைனா லெமன் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம், இல்லை சாத்துக்குடியை மென்று சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ரத்தத்தோட தன்மையை மாற்றக்கூடியது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எது ஆரம்பித்தாலும் உங்களோட இரவு உணவுக்கு அப்புறமா திரிப்பலா பொடியை வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து மிதமான சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா அதில் 3 சத்துக்கள் 3 விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினானது நெல்லிக்காய்.
ஸோ நெல்லிக்காய் ஒரு காயக்கற்பம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை தான் இருக்குது. அதுவும் நம்மளோட ரத்தத்தோட தன்மையை மாற்றும் அண்ட் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது அவ்வளோ அழகாக நம்ம செல் தன்னை தானே ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய விஷயங்களையும் அது கொடுக்குது. அண்ட் குடலில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன்ஸை திரிபலா பொடி தவிர்க்குது. ஏன்னா நம்மளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும், ஏன்னா குடலில் தான் எல்லா விஷயங்களும் அங்கே இருந்து தான் உறிஞ்சப்படுதுன்னு தெரிகிறப்போ இந்த பல் கூச்சத்துக்கும் குடலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அங்கே உறிஞ்சப்படாமல் லீகி கட் மாதிரி பிரச்சனைகள் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள் கலக்குது. ஸோ இப்போ அதையும் இந்த திரிபலா பொடி நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே எப்போது ரெகுலராக இல்லை, எல்லாமே ப்ரிவென்ஷன் தானே. நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வாரத்துக்கு 2 தடவை எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் மித்த விஷயங்களெல்லாம் ரெகுலராக இட்லி தோசைன்னு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தாராளமாக இந்த திரிபலா பொடி அண்ட் லெமன் கலந்த ஜூஸ், ஆப்பிள் சைடர் வினிகர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாகவே எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த ரத்தத்தோட தன்மையை நல்லாவே மாற்றுறதோட விஷயமும் சரி, சத்துக்களும் சரி, நீங்கள் ரெகுலராக எடுக்க வேண்டிய விஷயங்கள் சீட்ஸ். எல்லா சீட்ஸுமே எடுக்கலாம். ஆளி விதை, பூசணி விதை, மெயினாக வெள்ளை எள்ளு ஆர் கருப்பு எள்ளு மென்று சாப்பிட்லாம். நீங்கள் வேணால் இந்த பல் கூச்சம் இருக்கும்போதும் சரி, அடிக்கடி யூரின் போகுதுன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுனாலும் சரி, அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ தினம் ஒரு 3 டீஸ்பூன் போல் மென்று சாப்பிட்ருங்க. அந்த இதை கூட துப்பிடலாம். அப்புறம் இது மாதிரி செஞ்சு பார்த்தாலே உங்களோட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். ஏன்னா அவ்வளோ நிறைய கால்சியம் கிடைக்குது. அண்ட் மெயினாக பெண்களுக்கு மாதவிடாய்க்கு அப்புறம் இந்த பல்கூச்சம் அதிகமாக இருக்குது. மாதவிடாய் நின்ற பிறகு. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த எள்ளு ஒரு அருமருந்தாக இருக்குது. ஸோ எல்லா விதைகளும், பூசணி விதை, ஆளி விதை, இந்த மாதிரி நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸு, சூரியகாந்தி விதைகள், நம்மளோட செசமி, அதாவது எள்ளு. ஸோ இந்த 4 விதைகளும் அண்டு நட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளோட ஆல்மண்டு. ஸோ இந்த ஒரு 5 விஷயங்களுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அருமருந்தாக, ஒரு ப்ரிவென்ஷனாக, ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்தாலே கண்டிப்பான முறையில் தேங்காய் பால் சும்மா ஒரு சில்லு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்து அது கூட சோம்பு சேர்த்து போட்டு அதை வடிகட்டி நீங்கள் தேங்காய் பாலாக ஒரு 11 to 12 மணிக்கு குடிச்சிட்டு வாங்க. இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் மட்டுமே குடிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற குட் ஃபேட், ஏன்னா ஒரு வயதிற்கு மேலே அந்த குட் ஃபேட் நம்ம எடுத்துக்கிறதில்ல. ஸோ இந்த குட் ஃபேட் எடுக்கும்போது நான் சொன்ன அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன், உங்களோட நீல கிராக்னு சத்தம் வர்ற பிரச்சனைகள், அது எல்லாத்துலேயுமே உங்களால் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் நல்லெண்ணெயை நீங்கள் அந்த மூட்டுகளில் சத்தம் வருதுன்னா நீங்கள் நல்லெண்ணெயை மூட்டில் தடவலாம். வாயில் தேங்காய் எண்ணெய் வச்சு காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிக்கலாம். அதாவது ஆயில் புல்லிங். ஜஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு வாயில் ஒரு 1/4 மணி நேரம் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டே ஏதாவது வேலை பார்த்துட்டு அதை வெளியில் துப்பிடணும். இதுக்கு பேர் தான் ஆயில் புல்லிங். ஸோ இந்த பல் கூச்சமோ இல்லை இந்த கிராக்ன்ற சவுண்டோ இதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பித்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக இந்த தேங்காய் பால் எடுக்கிற விஷயத்தையும் ஆயில் புல்லிங் பண்ணுற விஷயத்தையும், நீல சத்தம் வந்ததுன்னா நீல நல்லா நல்லெண்ணெய் தடவுற ஒரு பழக்கத்தையும் ரெகுலராக நீங்கள் கொண்டு வந்தால் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தூக்கம். நம்ம தூக்கத்தையும் கவனிக்கிறதில்ல. தூக்கம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் உங்களை கவனிக்கணும்னு அர்த்தம். பட் தூக்கத்துக்கு இப்படித்தான் ரெமெடி அப்படின்னு டைரெக்டாக இப்போ நான் மேற்கூறின விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு செப்பரேட்டாகவே ஒரு 3 வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா தூக்கம் எதனால் கெடுதுன்ற விஷயத்தை அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதற்குரிய ரெமெடி எடுங்க. இல்லை கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். தூக்கத்தை மட்டும் ரொம்ப ஈஸியாக விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 சொன்னேன், ஆனால் அது எனக்கே அது எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு 7 டிப்பில் வந்துருச்சு. ஸோ 7 விஷயங்கள் உங்கள் உடம்புல கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஸோ இதை தவிர்த்து நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும், ஈவன் உங்களை அறியாமல் போஸ்டர் மாற ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு நான் எதுவுமே ஒரு பெரிய மருந்தாக கொடுக்கல.
ஆனால் அதுக்கு சக்ஸஸ் முத்ரா ஒரு அருமையான மருந்து. ஸோ இந்த 4 விரலையும் இப்படி மடக்கி பெருவிரலை நீட்டுங்க. ஸோ இது பண்ணும்போது இங்கெல்லாம் அவ்வளோ பெயின் வரும். ஏன்னா டேரெக்டாக இப்படி மடக்கலை, ஒரு மடக்கு மடக்கி அப்புறமா மடக்கிறோம். அப்போது இங்கெல்லாமே பெயின் இருக்கும். இந்த விரலும் கரெக்டாக நேராக வராது. ஆனால் இது செய்ய பாருங்கள் எப்படி உங்களோட போஸ்டர் நேராக வந்ததுன்னு உங்களால் ஒரு அதிசயமாகவே இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 1 நாள் 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு மாதம், ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து காம நேரம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை ரொம்ப பகல் நேரங்களில் செய்யும்போது 5 நிமிடமே போதும். ஏன்னா உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதுவும் இந்த சம்மரில் 5 நிமிடம் பண்ணால் போதும். உங்களை அறியாமல் இந்த சக்ஸஸ்ங்கிறதே அதுதான். உங்கள் முதுகெலும்பு நேரம் வந்ததுன்னா நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த முத்திரையோட சிம்பல், அந்த முத்திரையோட பிரதிபலிப்பும் கூட. ஏன்னா முதுகு நிமிர்ந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம், கூன் போடாதன்னு சின்ன வயசுலேருந்து நம்மளை சொல்கிறது உண்டு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த சக்ஸஸ் முத்ரா மூலமாக உடம்புல அந்த வயது வர உஷ்ண சக்தி கொஞ்சம் கூடும்போது, மெட்டபாலிசத்தை ரைஸ் பண்ணும்போது உங்கள் உடம்பில் சத்துக்கள் கரெக்டாக உறிஞ்ச ஆரம்பிக்கும் அண்ட் டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் வர்றதோ இல்லை அந்த பல் கூச்சம் வர்றதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். மெயினாக போஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஆகும், கூன் விழாது. ஸோ இது ஒன்று. அண்ட் நான் ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் சொல்கிறேன். ஸோ அந்த புள்ளிகள் ரொம்ப 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 அருமையாக ஹெல்ப் பண்ணும். இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஈவன் உங்களுக்கு பிபி ஸ்டார்ட் ஆகுது, வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த 4 புள்ளிகளை உங்களோட உணவு முறை மாற்றங்களோட, உங்களோட எக்ஸசைஸ், நான் சொன்ன மாதிரி சில பிரச்சனைகளுக்கு தேவையான எக்ஸசைஸும் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அது கூட சேர்ந்து நான் சொல்கிறேன் 4 புள்ளிகள் தோண்டிட்டு வாங்க. 1 LIV3 லிவர் 3 அப்படிங்கிற புள்ளி நம்மளோட காலில் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். அதை பண்ணிவிட்டு அது எந்த காலில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கையில் LI4 இப்படி வச்சிங்கன்னா இந்த பெருவிரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இப்படி ஒரு பொம்முன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் அமுக்கும்போது பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது உங்களோட தலை, முகம், இது ஃபுல்லாக இந்த கழுத்து வரைக்கும் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அண்ட் உங்கள் பெருங்குடலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் மொபிலிட்டியை கூட்டுறதுக்கும் ஒரு அருமையான புள்ளி இந்த LI4. இந்த LI4 இந்த கையிலையும் கீழே லிவர் 3 ஆப்போசிட் லெக்லையும் பண்ணும்போது உங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு நீங்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனையே அங்கங்கே வீக்க வர்றது, இன்ஃப்ளமேஷன் வர்றது எல்லாமே இரத்த ஓட்ட குறைபாடு. ஸோ இங்கே இருக்கும்போது கீழே ரத்தம் கடத்தப்படும், அதுக்கு மேலே கீழே எனர்ஜி கடத்தப்படும். ஸோ இரத்த ஓட்டத்தை லிவர் 3யும் LI4ம் ஒன்றா பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து ட்ரிபிள் வார்மர் 5. இப்போ கையில் இந்த மோதிர விரலோட இந்த பக்கம் க்ரீஸில் முற்ற இடத்துல நீங்கள் ஒரு 3 விரல் வச்சிங்கன்னா அது முடிகிற இடம்தான் ட்ரிபிள் வார்மர் TW5. லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன். இந்த புள்ளிக்கு நல்ல மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே பண்ணும்போது சூப்பரான ஒரு இம்யூனிட்டியும், உங்கள் உடம்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால அந்த ஏஜ் வர அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கி தான் இந்த ஆசிட் பிளட்டில் இந்த ரொம்ப அமிலத்தன்மை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், இம்யூனிட்டி இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றது எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அண்ட் ரொம்ப அடுத்த முக்கியமான புள்ளி LI11. ஸோ இப்படி இங்கே மடிச்சுட்டு இந்த பெருவேல் பக்கம் வெளிப்பக்கமாக இந்த க்ரீஸ் முடிகிற இடத்துல இந்த புள்ளி, இது கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஏன்னா இந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் பெருங்குடலோட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மைக்ரோபியம் பெருங்குடலில் இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு பாக்டீரியாஸை நல்லா வளர செய்கிற புள்ளி, பேட் பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணுற புள்ளி, அருமையான புள்ளி இந்த LI11 LI4 ரெண்டுமே. இன்றைக்கி மருத்துவ உலகம் பேசிகிட்டு இருக்கிற பெருங்குடல் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸு, செரட்டோனின் லெவல், அதுக்கப்புறம் தூக்கம் வராதது, பிரெயினுக்கும் கட்டுக்கும் முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. த்ரூ வேகஸ் நர்வ் மூலமாக கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் இப்போ ரிசர்ச்சில் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எப்போவோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண அந்த அக்குபஞ்சரில்
அவங்க படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ யோசனையாக இருக்கும். எப்படி பெருங்குடல் புள்ளி போட்டால் வலி குறையும், பெருங்குடல் போட்டால் எப்படி பிபி குறையும் அப்படின்னு நாங்கள் நிறைய யோசிச்சுருக்கோம். ஆனால் அதை பற்றி நிறைய இப்போ வர்ற ரிசர்ச்சஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போவே அந்த பெருங்குடல் புள்ளியை தூணினாலே எல்லா விஷயங்களும் சரியாகும். ஈவன் பல் கூச்சம் உட்பட இந்த LI4 ப்ரெஸ் பண்ண நல்லாவே மாற ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிக்ஷனரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஈவனாக சொன்ன அந்த நான் நார்மலாக சொன்ன அந்த 7 விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள், நிறைய உடம்பில் ஏற்பட போகிற மாற்றங்கள், ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்குரிய ரூட் காஸுமே இந்த 7 சிம்டம்ஸ் தான். ஸோ அப்போது இந்த 7 சிம்டம்ஸ்க்குரிய ஒரு லைஃப் ஸ்டைல் நான் சொல்லியாச்சு. சீட்லேருந்து கோகனட்லேருந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட நார்மலான நல்ல லைஃப் ஸ்டைலோட நான் சொன்ன அந்த ரெமடிஸ் அண்ட் நான் சொன்ன முத்ராஸ், மெயினாக இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது அந்த 4 அக்குபஞ்சர் புள்ளிகள். ஸோ இந்த 4 அக்குபஞ்சர் புள்ளிகளையும் நான் சொன்ன எந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும், இன்னொன்று தெரியலைனா கூட நான் சொன்ன இந்த 4 அக்குபஞ்சர் புள்ளிகளுமே சமநிலை புள்ளிகள் அப்படின்னு பேர். அதாவது கூட இருந்தாலும் குறைக்கும், குறையா இருந்தாலும் கூட்டுங்கிற ஒரு சில புள்ளிகள் தான் ஹோமியோஸ்டேசிஸ் புள்ளிகள்னு சொல்லுவோம், ஹோமியோஸ்டேட்டிக் புள்ளிகள். ஸோ அக்குபஞ்சரில் இந்த 4 புள்ளிகளும் எந்த விளைவுகளையும் மாற்றாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 4 புள்ளிகளையுமே ஒரு ப்ரிவென்ஷன் புள்ளிகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 4 புள்ளிகளும் உங்களுக்கு ஒரு அமிர்தம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த 4 புள்ளிகளையும் சக்ஸஸ் முத்ராவையும் கூட தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 month எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களோட 30 வயசுல இருந்து ஏற்பட போகிற மாற்றங்களை, ஏன்னா ஒரு சிலருக்கு தான் 40, நிறையா பேருக்கு இன்றைக்கி 30 தான். ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக விட்டுறாதீங்க. விட்டுட்டா நம்மளால் சரி பண்ண முடியாது, மேனேஜ் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பிரச்சனைகளிலிருந்து சரி பண்ணி விலகி அவ்வளோ அழகான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருக்கோங்க. தேங்க்யூ.